السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பே இன்திஹா ஃபஸ்லோ கரம், எல்லையற்ற அவனுடைய அருள் கொடை, அவனுடைய கருணை நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக பிறக்க செய்தான். இன்னும் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருப்பதற்குரிய மகிழ்வை, சந்தோஷத்தை, கண்ணியத்தை, பெருமையை நமக்கெல்லாம் வழங்கினார். हमको अपने हबीब पाक के उम्मत में पैदा फरमाया और पैदा होने का फख्र अता फरमाया. अपने दास का बयान अल्लाह ताला का बे इंतहा फजलो करम है कि अपने महबूब के उम्मत में मुसलमान पैदा किया और पैदा होने का फख्र अता फरमाया. அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஃபக்ர். நெஞ்ச நிமிந்து சொல், முஃமின்களுக்கு இல்லாத ஃபக்ர் யாரு? வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலௌன். நீங்கள் தான் ஆக மேலானவர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் தலை குனிந்து விளாத்துறீங்க? வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். உங்களிடத்துல ஈமான் இருக்குமானால் நீங்கள் தான் மேலானவர்கள். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வதை நம்மேல் நாம் கட்டாயமாக்கி கொண்டோம். கட்டாய கடன் எம்மேல. ஹக்கன் அலைனா இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு மஅஹு. திட்டவட்டமாக நாம் நம்ம ஈமான், நம்ம நபியோடு ஈமான் கொண்ட மக்களுக்கு உதவி செய்தே தீருவோம். முழு குர்ஆன் ஈமான் கொண்ட தலை நிமிர்ந்து நிக்க சொல்லுது. நீ என்னதான் இருந்தாலும் ஈமான் இருந்தா சரி, காசு இல்லையே, பணம் இல்லையே, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, நாடு இல்லையே, நகரம் இல்லையேங்கிற இதெல்லாம் கொசுவின் ரெக்க தூக்கி எறி. ஈமான் இருக்கு உன் கல்வியில. இந்த காசு வேணும் கண்டவர்களுடைய கையில. தவறான வேலை செய்யக்கூடியவர் அவளுடைய சுருக்கு பையில கூட இருக்கு அந்த காசு. அது கூட மாறி நான் நேற்று இருந்திருக்கும், இன்னைக்கு உன் கையில் வந்துடும். அதை வச்சு அவன் பெருமை அடிக்கிறான். எவனெல்லாம் திருடன், கொலை, கொள்ளை, கொடூர செயல்கள் செய்யறான், அவன் ஜோப்பிலிருந்து மாறி உன் கையில் வந்திருக்குது. அந்த காசு கதை கேள எங்க எல்லாம் என்னன்னு எத்தனை அயோக்கிய பேர் இருக்கணும், அத்தனை பேர் கையிலையும் மாறி 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 இன்னைக்கு உங்க கையில வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு வேற கையில போகுது. அதை வச்சுட்டு பெருமை அடிக்கிற. உன் கல்புங்கிற ஈமான் இருக்கே, அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புல இருந்து அபூபக்கர் நாயகம் கல்புல, அவங்க கல்புல இருந்து உமர் நாயகம் கல்புல, சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேഖமார்கள், வலிமார்கள் கல்பிலிருந்து கல்பு வந்து உன் கல்புக்கு வந்திருக்கு இன்னைக்கு. இதை வச்சு நீ பெருமை அடி. மாலு தாரா மாலு மஸ்து மா கரீபா ஹாலு மஸ்து. தாதா சர்கார் சொல்லுவாங்க, பொருள் உள்ளவர்கள், காசு உள்ளவர்கள் காசை கொண்டு தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. மா கரீபா நம்மள மாதிரி பிச்சைக்காரங்க, நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் ஹாலே மஸ்த். அரே மேரே சாத் மேரே மௌலா ஹை, என் கூட எஜமா இருக்கிறான்ற பெருமையில நாங்க உட்காந்து மாலு தாரா ஹாலு மஸ்த். அதுல நாங்க சந்தோஷமா இருக்கோம், அந்த பெருமையில நிக்கிறோம். நீ ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற? தலை நிமிர்ந்து நில்லு, கம்பீரமா நில்லு. कलीम नहीं हो। कोई फख्र करता है माल पर, है किसी को फख्र जमाल पर,
कोई फख्र करता है माल पर तो किसी को फख्र जमाल पर. சிலர் காசை வச்சு பெருமை கொள்கிறார்கள். சிலர் தங்களிடமில்ல வேற ஏதாவது ஜமால், அழகு, வீடு, வாச, காசு, பணம், தங்களுடைய பெருமைகள் இதை வச்சு பெருமை அடிக்கிறார். मुझे फख्र है कि तू साथ है, मुझे फख्र है कि तू साथ, तेरे जात पर मुझे नाज है. எஜமானே நீ என் கூட இருக்கு, அது எனக்கு பெருமையா இருக்கு. तेरी जात पर मुझे नाज है, உன் ஜாத் என் கூட இருக்கு, அதை வச்சு நான் சந்தோஷப்படுகிறேன், நான் ஆனந்தப்படுகிறேன், பரவசம் அடைகிறேன். मुझे फख्र है कि तू साथ, तेरे जात पर मुझे नाज है. कोई फख्र करता है माल पर है किसी को फख्र जमाल पर. मुझे फख्र है कि तू साथ. வேற எதை கொண்டெல்லாம் நீ உலகிலே கண்ணியம் விரும்பினாலும், பெருமை விரும்பினாலும், ஃபக்ர் செஞ்சாலும், உஜுபு தற்பெருமை கொண்டாலும் அது எல்லாம் ஒன்னுட்டு போயிடும். நீ மௌலாயை கொடுக்கான்னு பெருமையடி உன் கூட இருந்துகிட்டே இருப்பாள். உன்னை விட்டு நகரவே மாட்டான், உன்னை விட்டு போகவே மாட்டான். मुझे फख्र है कि तू साथ. நீ உலகத்துடைய படிப்பு இவ்வளவு பெரிய படிச்சிருக்க, எம்ஏ டிகிரி, அந்த டிகிரி, இந்த டிகிரி, ஐஏஎஸ் படிக்கிறான், பெரிய படிப்பு, அதை வச்சு பெருமை அடிக்கிறான், அதுவும் போயிடும். 58 60 டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு கூட்டு கமிச்சரான், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கமிச்சரான்ல, எவ்வளவு பெரிய அறிவாளி இருந்தாலும் எங்க போச்ச அறிவு? என்ன பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, டிகிரியே 10 டிகிரி ஆட்சிக்கான, எம்ஏ எம்பி அது இதுன்னு எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. 60 வயசு ஆச்சு, என்ன செய்வாங்க? கம்பெனியுடைய சிஇஓ அதுவோ அந்த இதுதான் வச்சிருக்காங்க, வீட்டுக்கு காமிச்சிடும். ஏன் வீட்டுக்கு காமிக்கிறான்? போதும், இனிமேல் வீட்டுக்கு வந்துட்டார், ரிட்டையர்மெண்ட் சம்பளம் வருது, அவர் இனிமே இதுக்காக உதவும், எனக்கு முன்னாடி எழுதுக்கும் அது அதோட முடியும். 60 வயசு வரைக்கும் அந்த இல்மு கொஞ்சம் காசு சம்பாதிக்க உதவுச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்றேன்னு, எவ்வளவு பெரிய ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் கூட இதுக்கு மேல் லூஸ் ஆயிடுவேன் நீ 60 வயசானா. அறிவு வேலை செய்ய மரியாதையா வீட்டுக்கு போ. நீ என்ன சொல்லணும்? 60 வயசு இவ்வளவு அனுபவம் வந்திருக்கும் அவருக்கு, இந்த அனுபவத்தை வச்சு 80 வயசு வரைக்கும் வேலை செய்யட்டுமே வச்சிருக்க மாட்டேன். போ, அதுக்கு மேல அவன் மென்டல் ஆயிடுவேன், நீ பைத்தியம் முடிச்சு அடிக்கிறேன் உனக்கு, நீ வேணாம், மக்கள் வேலை செய்யாதுங்க. எவ்வளோ டிகிரியும் மூட கட்டிடணும். அப்ப அதை வச்சு பெருமை அடிச்சா கூட்டு கமிச்சிடணும், மோலா வச்சு பெருமை அடிச்சு. मुझे फख्र है कि तू साथ है, तेरी जात पर मुझे नाज है. मुझे फख्र है कि तू साथ, तेरी जात पर मुझे नाज है. அதை வச்சு பெருமை அடிப்பார், வேற எதுக்கும் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நம்ம கொடுத்தானே, அதோட பெருசு என்ன இருக்குது? அதோட பெருசு ஜி லா இலாஹ இல்லல்லாஹ். நேற்று ஒரு செய்தி பேசிட்டு இருந்தோம் ஜி, ஒரு நபர்கிட்ட பேட்டி கன்றாங்க. தன்னை அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர், உண்மை தெரிந்தும் மறுக்கக்கூடிய நபர். இது யஹூதிகளுடைய வேலை. அதுதான் யஹூதிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், வஅன்தும் லிம தல்பிஸூனல் ஹக்க பில் பாத்தில் வஅன்தும் தக்துமூனல் ஹக்க தக்துமூனல் ஹக்க வஅன்தும் தஅலமூன். எது ஹக்கு என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்தும் அதை மறைப்பார்கள். இது ஹக்குன்னு தெரியும், தெரிஞ்சு மறைப்பான். ஹக்கையும் பாத்திலையும் கலந்துருவான், அப்பதான் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி. இது யஹூதியுடைய வேலை. இப்ப அந்த மாதிரி எது ஹக்குன்னு தெரியும், சூஃபியாக்கள் ஹக்கு என்பது தெள்ள தெளிவா தெரியும். ஆனால் சூஃபியாக்கள் ஹக்குன்னு சொன்னா எந்த சூஃபிட்ட போய் நீங்க காலில் உருவணும், அவங்க மட்டும் போய் பாமால் ஹோஜானா. சூஃபியாக்கள பழக்கம் என்ன? நீ ஒருத்தட்டு போய் உன்னை இல்லாமல் ஆக்கினதான் நீ பெரிய ஆளா போவ. அதுக்கு அவன் கல்வி இடம் கொடுக்காது. யார்ட்ட பயத்து அவங்க சொல்லுவாங்க, முதலாக சேர்த்து கூட்டி போவாங்க.
அப்ப நம்ம கதி, நம்ம அந்தஸ்து என்ன வருது? அதனால அவள் ஹக்கு என்று தெரிந்தும் ஒரு சூஃபி எப்ப சூஃபி ஆவாரு விளைஞ்சுங்களா? தன்னுடைய ஒட்டுமொத்த இல்மு ஞானம் அத்தனையும் கலற்றி கொண்டு போய் ஷேகுடைய காலில் வச்சிடணும். கெத்து காட்டு இன்னைக்கு நடக்கவே நடக்காது. எல்லா கெத்தையும் துனியா ஆகிறது, துனியாவையும் ஆகிறதையும் எல்லாத்தையும் கொண்டு போய் பிடிச்சிடும். தியாமைனே தீனுபி, அவர் தன் உசே என் தீன், அவர் தீமான், தில், உயிர், உடல், பொருள், ஆவி, மார்க்கம், தீன், ஈமானையும் கொடுத்து விட்டேன். லியா லேக்க பெருக்கி யா முஸ்தரிது அத்தனையும் என் ஷேக வாங்கிட்டாங்க. வாங்கி அதன் பின்பு அதை சுத்தப்படுத்தி திரும்ப என்று கொடுத்தாங்க பாருங்க. लिया लेके फिर किया मुस्तरिद उसे जाने क्या वो बना दिया दिया मैंने दीन भी दिल से जी कोई मस्त मुझको बना दिया वो प्याला मुझको पिला दिया. அது வரைக்கும் அவர் மேல வரவே முடியாது. தன்னை இல்லாமல் ஆக்குற வரைக்கும், நஃப்ஸ உடைக்கிற வரைக்கும் சூஃபி ஆக முடியாது. அது ரொம்ப பேருக்கு ஒத்துக்காது. தன் கௌரவம் என்ன வச்சு எல்லாம் ஆலிம்ங்கிறாங்க, புகழ்றாங்க, சில பேர் உனக்கு வாகுவா சொல்றாங்க, சில பேர் உன்னை பாராட்டுறாங்க, எல்லா கௌரவத்தையும் கொண்டு போய் அவங்க முன்னாடி ஒப்படைக்கிறதா? அது ஒத்துக்க முடியாது. அது ரொம்பவே விலகி போயிட்டான். ரொம்ப பேர் விலகி போனது காரணமே அதுதான். என்ன அந்தஸ்து என்ன? அதுபடி அபூஜஹல்ட்ட போய் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உண்மைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். யாரு? அபூஜஹல். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறாங்க, அபு சுஃபியான் அவங்க செட்டு ஆளுங்களாம். பெருமானா சொல்றது உண்மைன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்புறம் ஏன் நீ அவங்கள்ட்ட மோதிக்கிற? நீ வேறப்பா, உனக்கு விஷயமே தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றார். கேட்கிறவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா கலிமாக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ் அர்த்தம் தெரியுமா? எப்ப நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டியோ தெரிஞ்சுங்களா, முற்று நீ அல்லாஹ் ரசூலுடைய குலாமா மாறிடணும், உன்னை அடிமையா மாறிடணும். அதற்கு பின்னால் உன் இஷ்டப்படி வாழ்க்கையில ஒரு அணு கூட அசைக்க கூடாது. நீ உன் சுய கௌரவம் போயிடும். அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படித்தான் நீ வாழ்ந்து காட்டணும். நீ எந்திரிக்கிறதுக்கும் உட்காரதுக்கும் அனுமதி வாங்கணும். அவனுடைய குலாமா மாறிடும் நீ. தெரிஞ்சுங்களா? அது எப்படி நான் ரசூல் எங்க நாங்க பார்த்த பிறந்து வந்த மனுஷன் அவர்கிட்ட போய் எப்படி அடிமையான ஆக முடியும்? தெரிஞ்சுங்களா? அது என் கௌரவம் விட்டு கொடுக்காது. அதுக்கு பின் நம்ம சுய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையே நம்ம கையில இல்ல. அவங்க போட்டு கொடுத்த ரோட்ல தான் போகணும். அந்த தண்டவாளத்துல தான் நம்ம ட்ரெயின் போய் ஆகணும். இறங்க முடியாது. அந்த இந்த தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறான். யாரு? அபூஜஹல். அடப்பாவி, உனக்கு விளங்கல. நீ இங்க அடிமையாயிருந்தா இந்த அகில உலகத்தின் சக்கரவர்த்தி ஆகியிருப்பாங்க. ரெண்டு பேரும் தோஸ்து. அபூஜஹல் உமர் எல்லாரும் தோஸ்து. அல்லாஹ் தஆலா ரெண்டு பேருமே சம அந்தஸ்துல இருந்தாங்க. ரெண்டு பேருமே கௌரவத்தோட மக்களுக்கு மத்தியில மரியாதையோட இருந்தாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்தா இஸ்லாம் வலுப்பெருமின் பெருமானார் கல்புல ஆசை. அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த உமர் அபூஜஹல் ரெண்டு பேர்ல ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வா ரப்பின்னு. அல்லாஹ் தஆலா உமர் நாயை தக்தீல வச்சிருந்துருக்காங்க. பெருமானார் திருநாவல வரும்பொழுது முதல்ல உமர்னு வந்துருச்சு, முதல்ல அபூஜஹல் வரல. யா அல்லாஹ் இந்த உமர் அபூஜஹல் ரெண்டு பேர்ல ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர உமர்னு சொன்ன உடனே கபூல் ஆயிடுச்சு. அது உமர் நாய் வந்துட்டாங்க. எஜமா ரசூலுடைய அடிமையா மாறினாங்க. உலகத்தின் சக்கரவர்த்தி ஆயிட்டாங்க. ஜி யார் உங்கள் வாசலின் அடிமையாகினார்கள் எஜமானே? ஷாஹோசேபி படுக்கர் ஹம்ஹே யஹா, வேறு அரசர்களை விட பெரியவர்கள் ஆயிட்டாங்க. ஷஹன்ஷாவும் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் தம் மணி மகுடங்களை அவர் முன்னாடி கொண்டு வந்து கீழே வச்சுட்டாங்க. பட்டோடபங்கள் பகட்டுக்கெல்லாம் விரும்பவே இல்லை. உங்களை பார்த்தா நடுங்கிறான். உமர் நாயகம் பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகள் எல்லாம் அவங்களை பார்த்தா நடுக்குறாங்க. உமர் பார்த்தோன்னே கைகாலம் நடுங்குது. அவங்க பழைய ஒட்டு போட்ட சட்டை தான், ஒட்டு போட்ட சட்டை, ஒட்டு போட்ட தொப்பி, ஒட்டு போட்ட தலப்பா, வளைஞ்ச ஒரு பழைய குச்சி, மரத்துடைய குச்சி கையில. நிஜமா
மணிமகுடங்கள் தரித்தாலும் நடுங்குறாங்க, அப்படியே கைகாலம் உதருது. எங்க போச்சு அவன் மணிமகுடங்கள் எங்க, அவனோட அரண்மனை எங்க, அவனோட சிம்மாசனம் எங்க? பலஸ்தீனை ஒப்படைக்கிறதுக்கு உமர் நாயகம் வந்தா கொடுக்குறோம் சாவியேன்ட்டாங்க. பிடிச்சிட்டாங்க முஸ்லிம்கள், சொல்லி விட்டாங்க வரமாட்டாங்க. ஒரு அரசர் வரதான் என்ன ஒரு பந்தா வரணும், பெரும் படையோடு, முன்னாடி ஒரு முன் பராக் பின் பராக், ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட வருகிறார் பராக். பராக் பராக்லாம் என்ன அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு வந்துருக்கணும்ல. அது அரபி வார்த்தை. ஃபராக் நவருன்னு அர்த்தம், இடத்த காலி பண்ணுன்னு அர்த்தம். கொஞ்சம் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க. ஃபரக அர்த்தம் ஒதுங்கி, நான் வழி விட்டான், வழி விடுங்க, ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். அதை ஃபராக் வந்து ஃபராக்குன்னு ஆக்கிட்டாங்க, ஃபராக்கு. அந்த மாதிரி சொல்லி வரவேற்று அப்படி அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்கானோ பெரிய அந்தஸ்துல வருவாங்கன்னு. உமர் நாயகத்துடைய அடிமையை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க மதீனா ஷரீஃபிலிருந்து பலஸ்தீன். ஒரு ஒட்டகம், அதில் கொஞ்சம் உணவு எடுத்து கிளம்பிட்டாங்க. போமோ சொன்னாங்க, இங்க பாருப்பா நீண்ட தூரம், ஒட்டகத்தில் ஒருத்தர் தான் உட்காரலாம், கொஞ்ச நேரம் நீயும் உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் நான் உட்காந்துக்கிறேன். எஜமானி உங்க குலாம்னா நீங்களே வாங்க, ஆகா நீங்க அதில் வாங்க, நான் கீழே வர்றேன். நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், நீ 4 மணி நேரம் நான் 4 மணி நேரம் மாற்றிக்குவோம், நீ 5 மணி நேரம் நான் 5 மணி நேரம் மாற்றிக்கணும். எஜமா 5 மணி நேரம் உட்காடுறாங்க, முன்னாடியே கைத்தை பிடிச்சி முன்னாடி போறாரு. அடுத்த 5 மணி நேரம் முடிஞ்சு அடுத்த பகுதி வந்துச்சு, அவரை மேலே உட்கார வச்சு எஜமா போறான். எஜமா கீழே கயிறு பிடிச்சி போறாங்க, ஒலாம் மேல எஜமா கயிறு பிடிச்சி முன்னாடி போறாங்க. பைத்துல் முக்கதஸ் நெருங்கிருச்சு. எல்லாரும் ராஜாதி ராஜர்கள் பாரசீக மன்னர்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க எஜமான வரை. ஊரை விட்டு வெளியில வந்து எல்லாரும் சஹாபாக்களும் காத்திருக்கிறாங்க, அனைத்து சஹாபாக்களும். கட்சி பண்ண சஹாபாக்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. உமர் நாயகத்தை கண்டாலே அதிரும். அந்த சஹாபாக்கள்ல சாத் பின் நபி வக்காஸ், அபூ உபைதா, ஆமிர் பின் ஜர்ரா, ஹாலித் பின் வலீத் போர்க்களத்துல குதிச்சாங்கன்னா 10,000 ஆட்டுக்கிடாய்க்குள்ள ஒரு சிங்கம் பாஞ்ச மாதிரி தான். யாரு? ஹாலித் பின் வலீத். திருமணம் ஹாலிதான் தெரிவாங்களாம். என்னங்க அது மனுஷன் ஒருத்தரா 10 பேரா தெரியல. 10,000 ஆட்டு மந்தைக்கு மத்தியில ஒரு சிங்கம் நுழைஞ்சா எப்படி இருக்கும்? கம்பீரமான அந்த முடியோடு, கம்பீர நடையோடு, வாலிபத் பருவத்தில் சிங்கம் அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? கர்ஜிக்கவே தேவையில்லை, மௌனமா நடந்தாலே, ஸ்டெப் வச்சாலே 10,000 மான் கூட்டங்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சிங்கம் தம் பந்தாலாம் கட்ட தேவையில்லை, அது சும்மா மெதுவா 2 ஸ்டெப் வச்சாங்க, வந்தாலும் பிச்சுட்டு பறக்காதெல்லாம் பார்த்தாலே. அது மாதிரி எல்லாம் வந்து சஹாபாக்கள் வந்து அத்தனை பேரும் அரசராக நிக்கிறாங்க, எஜமா வர்றாங்க. கிட்ட வர நேரத்தில் டைம் முடிஞ்சு, இப்ப எஜமா மேல வந்து கீழே இறங்கிட்டாங்க. அடிமை நீ மேலே ஏறுப்பாங்க, சர்க்கார் தெரியுறாங்க உங்க கண்ணுக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அதை பொறுத்துக்கிறேன். எஜமா நீங்களே மேலே வாங்க, நான் கீழே வரேன். ஏறு, அதுக்கு மேல ஒரு தூக்கி குறைச்சிருவாங்க. அவர் ஏறிட்டாரு, மேலே ஏறி உட்காந்துட்டார். எஜமா கைத்தை பிடிச்சு போறாங்க, உலா மாதிரி முன்னாடி. எஜமா போறாங்க, மொத்த சபையும் அமைதியா நிக்குது. எல்லாரும் தலை குனிஞ்சு எஜமா சலாம் அலைக்கும் இருந்தும் வலா தஸ்மு இல்லா ஹம்சாதான் மஹ்ஷல் அல்லாஹ் சொல்றான், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் வலா தஸ்மு இல்லா ஹம்சா. அனைத்து ஓசைகளும் ரஹ்மானுக்கு முன்னால் சரணாகதியாகிவிட்டது. சார் நடக்கிறது காலடி ஓசையை தவிர வேறு எதுவும் அங்கே கேட்காது. எல்லாம் விக்கித்து போய் மௌனித்து போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருப்பார்கள். அது மாதிரி உமர் நாயகம் முன்னாடி நிற்கிறாங்க.
அடிமையா போறாங்க. மேல உட்கார்ந்துருக்காரு அடிமை, எதுமா கீழே போறாங்க. இப்படி நடந்து போறாங்க, இப்படி பார்த்துட்டே போறாங்க. ஒருத்தரையா ஹாலித் நிக்கிறாங்க, ஹாலித் வலீத். அவங்கள பார்த்து ஊரே பயப்படுது. இவங்களுக்கு கட்டின கைகாலெல்லாம் உதருது. ஹாலித் ரலியல்லாஹு இப்படி பார்த்தவங்க ஒரு முறைச்சு பார்த்தாங்க. மாறிட்டீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போன உடனே, இன்ன ஹாலித் மாறி விட்டாயா? சட்ட பலபலன் இருக்கு. இந்த பலபலப்பான சட்டை கூட்டுதான் பெருமையான்னு கேட்கிறாங்க. நம்முடைய ஷியாருல் அரபுடைய அடையாளமே கிழிஞ்சு போன சட்டையும் ஒட்டு போட்ட துணிகளும், ஒட்டகம் மேய்க்கிற கயிறு தலையில கட்டியிருப்பாங்க. இதுதான் நம்முடைய ஷியாருல் அரப். மாரணமா தெரியுது என்னன்னு கேட்டான். ஒன்னு காலேஜ் எல்லாரும் பட்டனை கழட்டி மனைக்கு பாருங்க, உள்ள ஒட்டு போட்டு அந்த பழைய கம்பளி சட்டை இருந்துருக்கேன் மனை. இந்த மன்னார்களுக்கு மத்தியில் நான் கொஞ்சம் என்னை கண்ணியத்தை காட்டுறதுன்னு மேல சும்மா அது இப்ப மாட்டணும் சர்க்காரு ஒரு கோட்டு மாதிரி. அந்த அரபு நான் மறக்கல எது மாறிட்டாங்க. சரி சலோ அங்க போற அந்த பாதிரியார் வந்தாரு, சாவி கேள்வி கொடுத்தாரு. சின்ன சந்தேகம், நீங்க வரும்போதே எண்ணிட்டோம், மொத்தம் 11 ஒட்டு தான் இருக்கு. எங்க தௌராத்திலே நாங்க பார்த்துட்டோம். பலஸ்தீன் கைகளில் ஒப்படைக்கப்படும் போது 12 ஒட்டு இருக்குன்னு வந்திருக்குது. நீங்க முன்ன பின்ன ஒட்டு தேடி தேடி பார்த்தா, நீ வரும்போதே ஸ்லோ மோஷன்ல 11 ஒட்டு தான் இருந்துச்சு எஜமானே அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரி இங்க இருக்குன்னு காமிச்சாங்க. 12வது ஒட்டு இருந்துச்சு. என்ன எதை வச்சு அவனுக்கு அந்த கம்பீரம்? நாம இன்னைக்கு மக்கள் நம்மளை புகழணும்னா பெரிய ஒஸ்தி கார்ல வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு கோவே இருக்கிறதுல வர்றாங்க எஜமான். இந்த மாதிரி பெரிய சேரு, இந்த ஆடம்பரம், இது வச்சு மக்கள் மதிப்பு ஒன்னுத்துக்கும் உதவாது. யாரோ ஆஷிக்கிங்க காதர்கள் போட்டாங்க. நான் அதை கேட்கவே இல்லை. இந்த மாதிரி போடணும், இப்படி சேரை போடணும். என் பழைய பாயில உட்காந்து பேசினா பேசாதா செய்தி? அதே லாயில தான், அதே பிஞ்சு போன பழைய பாயில உட்காந்து பேசினேன். ஏ குछ नहीं चलता भाई. இந்த மாதிரி ஒரு தாம்பீகம்லாம் செல்லாது, எல்லா இடத்துலையும் செல்லாது. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சஹாபாக்களுடைய பேரை சொன்னாலே நம்ம கல்பு அதிருது. அப்படியா என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? எது சொல்ல பேச்சு? நீங்கள் தான் மேலானவர்கள். அப்ப மௌலாவை வச்சு நீ பெருமை அடிச்சுக்கோ, ஷைய வச்சு பெருமை அடிக்காது, சிருஷ்டிகளை வச்சு பெருமை அடிக்காது. समझ में आ गया भाई? जी நேற்று செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க, சூஃபியாக்களை பற்றி கொஞ்சம் தாழ்வான முறையில் ஒருத்தரை பேட்டி கொடுக்குறாரு. எல்லாமே தெரிஞ்சு தெரிந்தே உண்மையை மறுக்கக்கூடியவர் என்ன செய்ய முடியும்? சொல்லுவாங்க தமிழ்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. இவனுடைய என்ன அறிவுரைகள் சொன்னாலும் கூட, உன் ஆதாரங்களை 1000 முறை எடுத்து சொன்னாலும் கூட இந்த வஹாபிகளை திருத்த முடியாது. ஏன் சொல்லு? ஆதாரமா எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் ஹக்கு எதுன்னு தெரிந்து மறுக்கக்கூடியவர்கள். சவாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்சிருஹும் லா யுமினூன். அவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டார்கள், திருந்த மாட்டாங்க. வஹாபிகள் போய் இப்படி கேட்கிறார் ஒருத்தர், தராவி 8 ரக்காத் 20 ரக்காத், நீ 1000 ஆதாரம் காட்டுற, நாளைக்கு 20 தொழுவார். அவரு 100 புகாரி ஷரீஃப் முஸ்லீம் ஷரீஃபை காட்டினாலும் சரிதான். இல்லைங்க, நம்ம தலைவர் முன்னாடியே பேப்பர்ல எழுதிட்டார், அவர் புக்கில் முந்தைய போட்டார், அதுதான் சரி. நீ சொல்றது சரி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரில் வந்து
நான் சொல்றேன் 20 ரக்காத் நம்ப உங்களுக்கு தெரியாத ரசூலுல்லாஹ் என் தலைவர் புக்கில் எழுதியிருக்காரு. நீங்க 20 ரக்காத் சொன்னதெல்லாம் லைஃப் 8 சொன்னதும் இப்ப நான் நேரில் சொல்றேன் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. தலைவர் கேட்டோன்னா போன் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமா. அதனால அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செல்ல ஒரு சில பேர் நம்மகிட்ட கேட்டார்கள். நிஜமான அவர்கள் சொன்ன சில சந்தேகங்களால் சூஃபி வாக்களை ஆதரிக்கக்கூடிய சூஃபி மகான்களை விரும்பக்கூடிய நல்லடியார்கள் அவர்களுக்கு சில குழப்பங்கள் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி சில செய்திகளை சொன்னாங்க. அதுக்கு ஏதாச்சும் விளக்கங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. சரியா? அதனால 1-2 விளக்கம் சொல்ல கேட்டுங்க. எதிர்காலத்தில் நீங்களும் அதை கொண்டு பலன் பெறுவதற்காக ஒரு செய்தி அவர் சொன்னாப்ல, சூஃபியாக்கள் சொல்றாங்க மனிதன் முன்னேறி 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 கடைசியா அல்லாஹ்வாக ஆயிடுறான். அது ஒரு காலம் நடக்காது. எந்த சூஃபியும் அப்படி எழுதவே இல்லை. அது விளக்கு சொன்னவங்க. 2வது செய்தி சொன்னாப்ல, மனிதன் அல்லாஹோடு வசூல் ஆயிரலாம், சேர்ந்துடலாம். அது எப்படி ஆண்டவனோட சேர முடியும்? மனுஷன் போய் அவன் எங்க இருக்கிறான் போய் சேரதுக்கு? ஆண்டவனோட போய் சேருதல், திக்ரு செஞ்சு ஆண்டவன் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை அப்படின்னு. எனவே வசூல் ஹுதா சூஃபியாக்கள் அடிக்கடி பண்ணுவாங்க, வாசில் பாக் அல்லாவுடன் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. அது எப்படி வசூல்னு வார்த்தையை சொல்லக்கூடாதவா? அல்லாவோட யாரும் சேரவே முடியாது. அது பொய், புரட்டு. இஸ்லாத்தில் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். முதல்ல அல்லாவாக ஆனதுன்னு சொல்றாப்புல, அடுத்து அல்லாவோடு சேருவது சாத்தியம் இல்லைங்கிறார். சூஃபிகள் அந்த வார்த்தையை புலங்குறாங்க. அது ஏன் அல்லாவோட சேர்றதுன்னா, அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, வஸ்ஜுது வக்தரிப், நீங்கள் சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். எப்படி நெருங்குது அல்லாஹ்வை? இப்ப நெருங்குதல் ஒன்று இருக்கேப்பா. அல்லாஹ்வை அவன் எங்க இருக்கிறான் இப்ப நெருங்கிறதுக்கு? இப்ப இந்த இடத்துல திருப்பூர் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்குன்னா திருப்பூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூரை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நெருங்கி வந்துட்டோங்க, இன்னும் 10 நிமிஷம் வந்துடும், நெருங்கிட்டோம்னு சொல்லலாம். இப்ப அல்லாஹ் எங்க இருக்கா போய் நெருங்கிறதுக்கு? கோயம்புத்தூர் போய் இறங்கிட்டோம். என்ன சொல்லுவோம்? கோயம்புத்தூர் சேர்ந்துட்டீங்க, வசூல் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர் சேர்ந்து விட்டோம். இப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நெருங்குவதற்கும் போய் சேருவதற்கும். அவன் தான் 24 மணி நேரம் நம்ம கூட தான் இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அவரை வசூல் என்ன, குர்பு என்ன? ஜி அப்ப எப்ப குர்பு இருக்கோ வசூலுக்கு தானே செய்யும். எப்ப குர்பு இருக்கோ அல்லாஹ் குர்பு வக்தரிப்னு சொல்றான். நெருங்குங்கள், நெருங்கு உத்தரவு போடுறான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஜி குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ். ஜி இன்னொரு சொல்றான் வதுகுர் இஸ்ம ரப்பிக, ரப்புடைய பேரை ஞாபகம் செய்யுங்கள். அந்த ரப்போடு சென்று ஒட்டி கொள்ளுங்கள். தபத்துல் சொன்னா மற்ற அனைத்தையும் கத்தவு அம்மா சிவாகும், மற்ற அனைத்துடைய உறவுகளையும் வெட்டி விட்டு அனைத்தையும் வெட்டி விடுங்கள், என்னோடு ஒட்டி விடுங்கள் அர்த்தம். அந்த தபத்துல் தாங்க வசூல் வாத சொல்றாங்க சூஃபியாக்கள். வசல அடைந்தான், சேர்ந்தான். தபத்துலுக்கு இன்னொரு வார்த்தை தான் அது. அப்ப அல்லாஹ்வே சொல்றான் சேர்ந்து விடு, மற்றவற்றை விட்டு முன்னை விலக்கிக் கொள், என்னோட நீ ஒட்டிக்கொள் சொல்றானா இல்லையா? அதான் சொல்றாங்க. அது குறித்து மரபிக்க ரப்புடைய பேரை ஞாபகம் செய். ஒட்டுதல்னா என்ன அது கேளு. அது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒட்டுதல்னா என்னன்னு, அல்லாஹ் ஒட்டுறதுனா அர்த்தம் என்ன, அல்லாஹ் வசூல் தான் என்ன அர்த்தம். இன்னொரு ஹதீஸ்ல, புகாரி ஷரீஃப் ஹதீஸ்ல ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தெளிவாவே வசூல் சொல்றான். இன்னர் ரஹ்ம ஜி, இன்னர் ரஹ்ம் உறவாகிறது, ஷபஹத்துன் மினர் ரஹ்மான், அது ஷுஅபத்துன்னு அர்த்தம். ரஹ்மானுடைய ஒரு கிளை. ஷிஜ்னத்துன், இன்னர் ரஹ்ம ஷிஜ்னத்தும் மினர் ரஹ்மான், சிலது ஷஜ்னத்துன்னு வருது. ரஹ்மானுடைய வந்த ஒரு கிளை. فقال الله புகாரி ஷரீஃப் ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. فقال الله
ஒமன் வசலகி வசல்துஹு, உன்னை யார் சேருவார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து விடுவேன். வசல்னு வார்த்தை அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹி வாசில் பக்கா எப்படி ஆக முடியும்னு கேளு. அதான் சூஃபியாக்கள் வசல்ங்கறாங்க. ஒமன் கதஅதஹு கதஅதுஹு, ஒமன் கதஅக கதஅதுஹு. வசலகியா, ஒமன் வசலகி வசல்து, ஒமன் கதஅகி கதஅது. உன்னை யார் துண்டித்து விடுவார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன். இப்ப வசலுங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்லயே ஹதீஸ்லயே. இப்ப அல்லாஹ்வோட வசல் ஆகுதல் ஒன்று இருக்கு, நெருங்குதல் ஒன்று இருக்கிறது, அவனை நோக்கி ஓடுதல் என்று ஒன்று இருக்கிறது. மற்றவற்றை துண்டித்து விட்டு அவனோடு ஒன்றித்து விடுவது, மற்றவற்றை துண்டித்து விடுவது, அவனோடு ஒன்றித்து விடுவது. இது மூணு குர்ஆன்ல தாங்க இருக்கு. அல்லாஹ்வோடு கலந்து விடுவது, சேர்ந்து விடுவதுன்னு அர்த்தம் என்ன? ஒன்றித்து விடுவதுன்னா அவன் எங்கேயோ தூரமா இருக்கான ஓடுறதுக்கு. இன்னக்கும் லா ததுஊன சும்மம், நீங்கள் உங்களை விட்டும் தூரமான ஒருத்தனையும் செவிடனையும் அழைக்கவில்லை. நீங்கள் நினைப்பது நீங்க எவர் எந்த அல்லாஹ்வை அழைக்கிறீர்களோ லஅகரபு இலைக்கும் மின் உனுகி ராஹிலதிஹி, உங்களுடைய ஒட்டகத்துடைய திமிலை விட கிட்ட நெருங்கி இருக்கான், அவனை தான் அழைக்கிறீங்க, தூரமாலாம் இல்லைன்றாங்க பெருமானார். ஒரு போர்ல சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டு இருக்காங்க, சத்தமா அல்லாஹு அக்பர், அரே தக்பீர், அல்லாஹு அக்பர் சொல்றாங்க. பெருமாள் அவ்வளவு சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் தூரத்தில் உள்ள ஒருவனையோ, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரின் ஃபகுன்னா இதா அலௌனா கப்பர்னா, மேடுகளில் ஏறுகிறபோது ரொம்ப சத்தமா அல்லாஹு அக்பர் சத்தமா. ஃபகால அரபியு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் நஃப்ஸுகள் மீது நீங்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். ஃபஇன்னக்கும் லா ததுஊன சம்ம அசம்ம வலா காயிபன், செவிடனையோ ரொம்ப உங்களை விட்டு தூரமாக காணா போன ஒருத்தனையும் தேடலை கூப்பிடல நீங்க. உங்களை விட்டு காயிபான ஒருத்தனை கூப்பிடல, ஹால்ல கூப்பிடுறீங்க நீங்க. ததுஊன சமீஅன் பஸீரன் கரீபா, சமீஆக பஸீராக கரீபாக இருக்கிறானே, உங்களோடு இருந்து உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனைத்தான் கூப்பிடுகின்றீர்கள். இந்த கத்தியை கத்துறீங்க. ரொம்ப தூரமா எங்க இருக்கான் வேண்டாம், கிட்டதான் இருக்கான், ஏன் இந்த கத்து கத்துறீங்கடா சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வோட வசூல் என்ன? நம்ம கூட தான் இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. வசூல் எப்படி அங்க சேர்தல் எப்படி அவன் கூட? சொன்ன சேருவது என்பது ரெண்டு வகை. இது டீ சாயா கிளாஸ், நல்லா கவனிச்சிங்களா? இதுல டீ வச்சிருக்கிறாங்க, இதுக்கு பேர் என்னங்க? டம்ளர். தமிழ்ல குவளை. அது உள்ள உள்ளது என்னங்க? டீ சாயா. தமிழ்ல தேநீர். காப்பிக்கு என்ன தமிழ்ல? சத்தமா சொல்லு. என்னது இது? தேயிலை. தேயிலை இருந்து வடிக்கப்பட்ட தேயிலை வடிநீர், தேநீர் சுருக்கமா சொல்லிட்டாங்க. தேயிலை வடிநீர், அது கொட்டை, காப்பி கொட்டை தானே, அது கொட்டை வடிநீரா சுருக்கமா சொன்னோம். இது தேயிலை. தேயிலை இருக்குல்ல, தேயிலை அதை கொதிக்க வச்சு வடிச்சு எடுக்கிற நீர் பை தேயிலை நீர். சுருக்கமா தே நீர். அது கொட்டை வடிநீர், சுருக்கமா கொன்னீர். கோ எடுத்துக்கோ, பின்னாடி நீர் எடுத்து கொனீர். காப்பி அது கோ இரு கொர், முன்னாடி என்னமோ சொல்லு, அஞ்சவை ஏதோ பேர் சொல்லிங்க. சரி, இது இருக்க, இது குவளை. இதுக்கு உள்ள என்ன இருக்கு? அது இது லர்ஃப், இடம், ஒன்றுக்கு இடமாக இருக்குது. உள்ள உள்ளது மதுரூஃப்.
இடம் பிடித்திருக்கும் பொருள். இது இடம், அது இடம் பிடித்திருக்கும் பொருள். இந்த குவளை காலியாக இருந்தது, இதில் தேநீரை இப்பொழுது நிரப்பப்பட்டது. இது வேறு தேநீர் குவளை வேற, இதுக்கு பேர் என்னங்க லர்ஃபு, உள்ள உள்ளது அல்லது இது மஹல் இடம். எது இது உள்ள உள்ளது ஹால், அதற்குள் இறங்கி உள்ளது. இது இறங்கப்பட்ட இடம், அது இறங்கி உள்ள ஹால் மஹல். இவ்வாறு உள்ளே இறங்குவதற்கு என்ன பேரு? ஹுலூல். திரும்ப வெளியே ஊத்திட்டோம், கழிவு ஊத்தனா ஹுலூல், இறங்குதல். ஒன்றில் ஒன்று இறங்கு, இதுக்கு பேர் என்னங்க? ஹுலூல். இப்ப இந்த தேநீர் இருக்கு இல்லையா, இல்ல ஜீனி போட்டீங்களா ஷாலுக்குமா? ஜீனி போட்டீங்க இல்லையா? பார்த்து தேடி தேடி பார்க்குறேன், ஜீனியவே காணாமே, எங்க போச்சு? ஜீனி போட்டுட்டீங்க, நல்லா தேடி பார்க்குறேன், ஜீனியவே காணும். தேநீர் மட்டும்தான் இருக்கு, ஜீனி எங்க போச்சு? சக்கரை கரைஞ்சிருச்சுமா. இப்ப நீ எந்த சொட்டு தேநீரை எடுத்தாலும் அதில் ஜீனி இருக்கும். இப்ப ஜீனியின் தேநீரை பிரிச்சு எடுக்க முடியுமா? மறுபடியும் ரெண்டு ஒன்றோடு ஒன்று கலந்து விடும். இதுக்கு பேர் இத்திஹாதுன்னு பேர், ஒன்றோடு ஒன்று கலந்து விடுதல். ஹுலூல்னா எப்படிங்க? இந்த குவலையும் தேநீரையும் போல. இத்திஹாதுனா எப்படிங்க? தேநீரும் சர்க்கரையும் போல. இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மஹ்லூக்குல ஹுலூல் ஆகவும் இல்லை, இத்திஹாத் ஆகவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சிருஷ்டிகள் அல்லாஹ் தஆலா வந்து உட்கார்ந்து கொள்ளவும் இல்லை. இத்திஹாத்னா என்ன? அல்லாஹ் சரி கலந்து விடவும் இல்லை. இது ரெண்டுமே பொய்யான கொள்கை. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சிருஷ்டிகளோடு இல்லை. பின்ன எப்படி இருக்கா மௌலா ஜல்ல ஷானு தஆலா? ஹுலூலும் இல்ல, இத்திஹாதும் எப்படி இருக்கான்? இவன் பொடி டப்பி. என்னங்க டப்பி? இது உள்ள ஒரு டப்பி இருக்கு. இது ஆஷிகண்ண, இது பேர் என்ன? எதனால் செய்யப்பட்டது? ஸ்டீல், தகரம் சொல்லலாமா? தகரத்தால் செய்யப்பட்டது. தகரம் என்பதும் டப்பி என்பதும், டப்பின்னா என்ன, தகரம்னா என்ன? மெட்டீரியல், உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். தகரம் தான் டப்பி, டப்பி தான் தகரமா? டப்பியும் செய்யலாம், தகரத்தை வச்சு வேற கத்தியும் செய்யலாம், கதவு செய்யலாம், எல்லாம். தகரம் என்பது வேற ஒரு பொருள், டப்பி என்பது வேற. அப்ப ரெண்டு அச்சரம். இப்ப இங்க ரெண்டு இருக்கு இல்லையா? தகரம் இருக்கு, ரெண்டு இருக்கா? எப்படி இருக்கு? அண்ணா ஒண்ணுதான் இருக்கு. சரி, இருக்கிற தகரம் இருக்கா, டப்பி இருக்கா? தகரத்தால் செய்யப்பட டப்பி இருக்கு. டப்பி என்பது வேறு, தகரம் என்பது வேறுன்ட்டாங்க. ஆனா இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குறாங்க. சரி, தகரமும் டப்பியும் கலந்துருச்சா? இப்ப இத்திஹாத் ஆயிருச்சா? பிரிக்க முடியாது ரெண்டையுமே. அப்படி தகரத்துக்குள்ள டப்பி போய், டப்பிக்குள்ள தகரம் போய் இறங்கிருச்சா? ஹுலூல் ஆச்சா? இல்லவே இல்லை. தகர டப்பி ரெண்டுமே இருக்கு. இல்ல ஓங்கி ஒரு அடி அடிச்சோன்னு வச்சுங்க, அதை நெருப்புல போட்டு உருக்கணும்னு வச்சுங்க, இதனுடைய கெப்பாசிட்டிக்கு எந்த அளவு இதற்கு நெருப்பு தேவையோ அந்த அளவு உருக்கணும்னு வச்சுங்க, என்ன ஆகும்? தகரம் இருக்கும், டப்பி காணா போயிடும். இதை வெட்டி பிரிச்சுட்டோம், தகரம் இருக்கும், இதை அடிச்சு உடைச்சு கத்திரிக்கோல் வச்சு வெட்டி துண்டு துண்டா ஆக்கி எடை போட்டோன்னே எடை குறையுமா? அப்படியே இருக்கணும். இப்ப இது வந்து ஒரு 10 கிராம் வச்சுக்கோங்க, வெட்டி துண்டாக்கி போட்டா 10 கிராம் 9 கிராம் ஆகுமா? அதே அளவுதான் இருக்கும். துண்டு துண்டா வெட்டியாச்சு, தகரம் இருக்கும், எது காணா போயிடும்? டப்பி காணா போயிடும். அப்படின்னா அர்த்தம் என்ன? டப்பியும் ஒண்ணு இல்லவே இல்லைங்க, அது வெறும் உருவம் தான். சிர்ஃப் அல்வானும் அஷ்கால் தான், வெறும் உருவமும் தோற்றமும் தான். அந்த உருவத்தை, அந்த தோற்றத்தை தகரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு நேரம் வந்து தகரம் இருக்கும், உருவம் எல்லாம் காணா போயிடும். இதுவும் ஸ்டீல் தான், எல்லாம் மிஷின்ல போட்டோம்னா எல்லாம் காணா போயிடும். இதுவும் பொருள் இருக்கும். குல்லு மன் அலைஹா ஃபான், அத்தனையும் அழிஞ்சு போயிடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம்,
ஜலாலி வல்லிக்ராம் ஆகிய அவன் மட்டுமே இருப்பான். இந்த காட்டப்படும் அத்தனை பொருளும் போயிடும். ஏன்னா வெறும் தோற்றம் அது. இது காணாம போயிடும். காட்டுபவன் மட்டும் இருப்பான். அவன் மட்டும் இருப்பான், மற்ற அனைத்தும் போய்விடும், காணாம போயிடும். அப்போ இந்த சாரே காயினாத்துல அத்தனை கோடி சிருஷ்டிகளையும் காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவன் யாருங்க? மௌலா தஆலா. அவன் எங்க இருப்பான்? எதை காட்டிக்கொண்டிருக்கிறானோ அந்த வஸ்து கூட தானே இருப்பான். இந்த தகரத்தை விட்டு டப்பி பிரிய முடியுமா? ஆஷிகரன் சொல்லுங்க. டப்பியை விட்டு தகரம் பிரிய முடியுமா? சொல்றேன், இந்த தகர டப்பி, தகரத்தை நான் வச்சுக்கிறேன், டப்பி உங்களுக்கு அன்பளிப்பு, விட்டு கொண்டு போயிருங்க. முடியுமா? இது தனியா தனி பிரிச்சு காட்டுங்க. முடியுமா? உட்காருங்க. ஒரு காலம் முடியாது. எங்கே தகரமோ அங்கதான் டப்பி. தகரத்தின் படைப்புகள், தகரத்தின் படைப்புகளில் தான் தகரம் இருக்கிறது. தங்கத்தின் படைப்புகளில் தான் தங்கம் இருக்கிறது. மண்ணின் படைப்புகளில் தான் மண் இருக்கிறது. மண் சட்டியில் தான் மண் இருக்கும். மண்ணின் படைப்புகள் சொல்றோம். மண்ணின் படைப்புகளில் தான், மண் சட்டியில் தான் மண் இருக்கும். மண்ணில் நின்று வந்தது எல்லாமே மண்ணு தான். மண் எடுத்து 100 சட்டி வச்சுட்டீங்க, அந்த 100ல என்ன இருக்கும்? மேலையும் மண்ணு தான், கீழையும் மண்ணு தான், வலது பக்கம் மண்ணு தான், இடது பக்கம் மண்ணு தான், வெளியும் மண்ணு தான், உள்ளேயும் மண்ணு தான், உடைச்சு பார்த்தாலும் மண்ணு தான். பொன்னால் செய்யப்பட்ட வளையல், அதை சுத்தி முத்தி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் பொண்ணு தான். வெளியே உள்ளே உடைச்சு பார்த்தாலும் என்ன இருக்கும்? பொண்ணுதான். என்ன உண்மையா ஒத்துக்கிறீங்களா? இத மண்ணில் நின்று வந்தது எல்லாமே மண் என்றால் அது பொய் இல்லை. பொன்னில் நின்று வந்தது எல்லாமே பொன்னென்றால் அது பொய் இல்லை. ஒன்றில் நின்று வந்ததெல்லாமே ஒன்றேதான், ரெண்டில்லை. ஹக்கில் நின்று வந்ததெல்லாம் ஹக்கேதான், வேறில்லை. ஹக்கில் நின்று வந்ததெல்லாமே ஹக்கேதான், வேறில்லை. நான் இல்லை, நான் இல்லை, நிச்சயமாக நான் இல்லை. சத்தியமாக நான் இல்லை. இங்கு நான் என்று சொல்வதும் நான் இல்லை. நாயனை தவிர வேறில்லை. எனதென்று சொல்வதும் எனதில்லை. ஏகனுடையதே. அப்ப பொன்னிலிருந்து வந்தது பொண்ணுதான், மண்ணிலிருந்து வந்தது மண்ணு தான். ஹக்கிலிருந்து வந்த நம்மில் இருப்பவன் யாரும் இல்லை. இல்லை, ஹக்கத்தோட ஒண்ணு இல்லை. அப்ப எங்க போய் வசூல்? இந்த டப்பி நினைச்சுக்கிட்டு இருக்கு நான் எங்கேயோ இருக்கேன், தகரம் எங்கேயோ இருக்கு, என்னைக்கு போய் தகரத்தை பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கு. பைத்தியக்கார டப்பி. அந்த டப்பி போய் பேசி பாருங்க. இந்த டப்பி நல்லா இருக்கியா, சோகமா இருக்கிறியா, உனக்கு என்ன ஆசை? தகரம்னு இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப காலமா ஆசை. அது எங்க தான் போய் பார்க்க போறோம். நானும் அந்த வயசு அந்த காலத்துலும் ஆசைப்பட்டு தான் இருக்கிறேன், பார்க்க முடியல. அப்படின்னு டப்பி சொல்லு. பைத்தியக்கார டப்பி. அது இல்லைன்னா நீயே இல்லை. அது தெரியாம வளர்ந்துருக்கு. வசூல்னா என்ன? எப்ப தகரத்துக்கு அந்த டப்பிக்கு அந்த அறிவு வந்து மன்னயம் வல்லாஹி மன்னயம், நான் இல்ல, சுயமே நான் இல்ல, என்ன இன்னொருத்தன் காமிச்சிட்டு இருக்கான்ற அறிவு எப்ப வந்துச்சோ வசூல் ஆயிடுச்சு. உஸ்கே நாம் ஹை வசூல். அதுக்கு பேரு வசூல். என்ன சொல்றது? அது வரைக்கும் டப்பி அழுதுதான் இருக்கு. மூக்கால அழுகுது. மூக்கு பொடி டப்பில அது மூக்கால் தான். இந்த மூக்கு பொடி டப்பி மூக்கால் அழுகுது. எனக்கு நசீபில் தகரத்தை பார்க்கணும் ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருக்கேன், ஆசைப்பட்டு இருக்கேன், பார்க்க முடியலையே, பார்க்க முடியலையே. பைத்தியக்கார டப்பியே, நீ இல்லவே இல்லை. இங்க நீ எங்க இருக்கிற? உன் முன்னாடி அவன் தான், உன் பின்னாடியும் தகரம் தான், உன் முன்னாடியும் தகரம் தான், உன் மேலையும் தகரம் தான், உள்ள திறந்தா உள்ளேயும் தகரம் தான். நான் எங்க இருக்கிறேன்? நீ வெறும் இல்மு இருந்து தோற்றம் தான் புள்ள.
தப்பா விளங்கிட்டே டப்பி. ஹுவல் அவ்வலு ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஜி ஹுவல் அவ்வல் வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஜி ஹுவல் அவ்வல் அவன் தான் அவ்வலா இருக்கான். அவ்வலு குல்லி ஷைஇன் ஹுவல் ஆஹிரு ஆஹிரு குல்லி ஷைஇன் ஒவ்வொரு வஸ்துடைய ஆஹிரா அவன் இருக்கிறான். வல் பாத்தினு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வெளிரங்கமாகவும் அந்தரங்கமா அவன் தான் இருக்கிறான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். பின்ன சிருஷ்டி எங்க போச்சு? சிருஷ்டிகள் அவன் இல்மில் இருக்கிற தோற்றங்கள் தான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். இது விளங்கின பின்னாடிதான் டப்பி சொல்லும். அப்படியா, நான் எங்கேயோ தகரத்தை தேடிட்டு இருக்கிறேன், இப்ப விளங்குச்சு நான் இல்ல இருக்கிறதே தகரம். எப்போ அந்த நிலையை நீ அடைவாயோ வாசில் பஹக்காயிட்ட, தகரத்தோடு சேர்ந்து விட்டாய், அதுவரை சேரவில்லை. जी गली में एक जमाना था हम उसको ढूंढते खुद को पाते थे उसको जुदा जानते अब तो हर आओ ही जलवगर हो गया. जी एक जमाना था, और कालम இருந்தது, एक जमाना थे, हम उसको ढूंढते. நான் எங்கடா எஜமான்னு தேடிட்டு இருந்தேன், இந்த பைத்தியக்கார டப்பி தகரத்தை தேடின மாதிரி. என் மௌலா எங்கன்னு ஊரே தேடிட்டு இருந்தேன். एक जमाना था हम उसको ढूंढते जी खुद को पाते थे उसको जुदा जानते. நான் இருப்பதாகவும் அவன் எங்கோ இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்ப ஷேகுடைய பிச்சையில எஜமான் காட்டி கொடுத்தான், நீ எங்கப்பா நீ இருக்கிற, காட்டி கொடுத்துட்டான். अब तो हर जी एक जमाना था हम उसको ढूंढते खुद को पाते थे उसको जुदा जानते. अब तो हर सो எல்லா இடத்திலும் இப்ப அவனை தான் பெற்றுக் கொள்கிறேன். अब तो हर सो वही जलवगर हो गया. நான் பார்க்கும் இடமெல்லாம் அவனே காட்சியளிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா एक सवाल अब रहा, ஒரு கேள்வி மட்டும் உட்கார்ந்துச்சு எனக்கு. एक सवाल अब रहा खल्क क्या हो गया. இதுவரை என் கண்ணில் காட்சியளித்த ஹல்கு எங்கடா போச்சு? இப்ப ஹல்கு என் கண்ணை விட்டு காணா போச்சு. பார்த்தவரெல்லாம் டப்பி சொல்லிட்டு இருந்தீங்க, பாஷிக்கனுக்கு வந்து அண்ணன் இது டப்பி இல்லைன்னே தகரம் தான் விளங்கிட்டேன். இப்ப அவங்க பார்த்ததெல்லாம் தகரத்து தான் பாக்குறாங்க, டப்பி காணா போச்சு கண்ணு. एक सवाल अब रहा खल्क क्या हो गया. दिल तो तुमने लिया जिस्म ताबे हुआ, जान भी अब तुम्ही पर फिदा हो गई. अब न हम कुछ रहे और अपना रहा. वहम की जो खुदी थी जुदा हो गई. वाह वाह वाह. சூஃபியாக்கள் என்ன அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம தேடிட்டு அதன் பக்கம் இன்னைக்கு ஆராய்ச்சியே இல்லை. எல்லாத்தையும் தேடுற மனுஷன் மௌலா மட்டும் தேடுறது இல்லை. நீ என்ன தேடுகிறாய்? படிப்பை தேடுகிறேன், கல்வியை தேடுகிறேன், கல்லூரியில் கல்வியை தேடுகிறேன், டிகிரியை தேடுகிறேன். மதரசா மாணவர் என்ன தேடுகிறாய்? நஹ்வு தேடுகிறேன், சர்ஃபு தேடுகிறேன். ஜி எனவே ரஹீம் பாய் காலையில் தூங்கலையா? ஜி தூக்கம் வருதா? நஹ்வு, சர்ஃப், இல்மு, மந்திக், மானி எல்லாம் தேடுறேன். அதை தேடிக்கொண்டிருக்கிறேன், அதன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறேன். தப்சீர், ஹதீஸ். யார் என் மௌலாவை தேடுறா? இப்போ மௌலாவுக்கு தேடுறவன் கை சேதம் இல்லாம போயிட்டாங்க. அல்லா பக்கம் ஓடுங்க, மதரசா பக்கம் ஓடுறான்,
மஸ்ஜித் பக்கம் ஓடுறான், ஹவுஸா வாயிடுறாங்க நிறைய பேரு, எல்லாத்துக்கும் தேடுது. 6666 की ही रट तुझे लगी है, 6666 வெறும் 6666 அதை மட்டும் திரும்ப திரும்ப ஓடுறான். கலாம் பிடிச்சிதான் கலிமா விட்டான், அதை பிடிச்சிக்கிட்டான். குரான் ஹிஃப்ஸ் பண்ணு யார் வேணும்னு சொன்னான், தேடு. ஆனா அவன் மௌலா விட்டான். இஹ்ஃபதுல் குர்ஆன்ல உட்கார்றான். இஹ்ஃபதுல்லாஹ் यहफ़ज़ुक, यहफ़ज़ुल्लाह, अल्लाह को तेरे सामने रखो, सामने रखो, यहफ़ज़ुक, यहफ़ज़ुल कुरान ले उठा रहो, हिफ्ज़ कुरान, हिफ्ज़ मौला उठा रहो. आलिम साहब मानव कुरान பிடிச்சிட்டார் ஜி. மானல் காயினாத், பாத்தினுள்ள காயினாத் சிருஷ்டிகளுடைய மானா என்ன, அந்த மானா விட்டார், மௌலா விட்டார். யாருமே கேட்டா நமக்கு சிந்திக்கிறதும் இல்லை, யாராவது சிந்திக்கிறேன்னு தலை தட்டிடுறது சும்மாரி. என்ன பை, கடல்ல ஆசிக்கணும், கடல்ல ஒரு குட்டி மீன், அது எல்லாரும் பேசிக்கிறாங்க, கடல் கடல்னு பேசிக்கிறாங்க. அது பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. எதுக்கு? பெரிய பிரம்மாண்டமான பசிபிக் ஓஷியன், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்தியன் ஓஷியன், கிலோமீட்டர் கணக்கு ஜி, லட்சக்கணக்கான கிலோமீட்டர், 5000-6000 கிலோமீட்டர் நீளம், பிரம்மாண்டமான ஆழங்கள், கிணறு, கப்பல்லாம் உள்ள போனா பெரிய பெரிய கப்பல்லாம் உள்ள போயிடுது. அதான் ஈ கொசு மாதிரி கப்பல்லாம் இருக்கு, பிரம்மாண்டமான ஜி. அதுல ஒரு எழுத்துணும்னு ஒரு குஞ்சு, மீன் குஞ்சு, அது எல்லாம் பேசுறோம். கடல்ல தான் நம்ம வாழ்க்கை, கடல் தான் நமக்கு சோறு போடுது, கடல்ல தான் நாம் பிறந்தோம், கடலுக்காத்தவன் கடல்ல தான் மீண்டும் இன்னா இளைய ராஜ்யம், கடல்ல தான் மரணிப்போம், நம்முடைய பிறப்பும் இறப்பும் கடலே, வாழ்வும் கடலே, சாவும் கடலே இப்படிலாம் சொல்ல. கடலை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நேரம் அவங்க அம்மாட்ட போய் கிடைச்சான். யாரு? மீன். அம்மா எல்லாரும் கடல் கடல்னு பேசிக்கிறாங்க, அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. எங்கம்மா இருக்கு கடலை, கூட்டி போய் காட்டுங்க. எனக்கு தெரியாதுப்பா, நம்ம சொல்றாங்க, நானும் சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன். கடல்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசா அது, பிரம்மாண்டம்னு சொல்றாங்க, ரொம்ப பெருசு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதில் தான் நாம் பிறந்தோம், அதில் தான் வாழ்கிறோம், அதை கொண்டுதான் நம்முடைய பொழப்புன்னு சொல்றாங்க. நான் பார்த்தது கிடையாது, அப்பா அப்படி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவன் அத்தா வந்திருக்காங்க, 2 பேரும் கேட்டிருக்காங்க, கடல்னா என்னன்னு பையன் கேட்கறான், சொல்லிக் கொடுங்க அப்படி. யாரு? அவன் அத்தா சொன்னாரான், நானும் சின்ன வயசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கடல்னு இருக்கான், ரொம்ப பெருசா இருக்குமா. 2 தகவல் எக்ஸ்ட்ராவே சொல்றாரு. அதில் அதை கொண்டுதான் எத்தனையோ பொருட்கள், எத்தனையோ நம்மை போன்ற பல இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்படியேப்பட்ட உயர்வான கடல்கள் இன்றைக்கும் மற்றாதான் அப்படி அப்படி. ஆனா நான் பார்த்தது இல்லை. வேற நம்ம உஸ்தாது போய் கேட்கலான்ட்டு 3 பேரும் உஸ்தாது போறாங்க. உஸ்தாத் கடலை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, கடலை பார்க்கணும் பையன் ஆசைப்படுறாங்க. அதை பத்திலாம் பேசக்கூடாது. வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குறோமா, மற்ற புள்ள பெத்தோமா, முட்டை போட்டோமா, இந்த மாதிரி குஞ்சம் வளர்த்தோமா, வாழ்க்கையை ஓட்டணும். சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, கூடு கட்டினோமா, கல்யாணம் முடிச்சோமா, புள்ள பெத்தோமா, முட்டை போட்டோமா, போய் சேர்ந்துடும். அதை பற்றிலாம் பேசுறதே பாவம். அதை பற்றி தஃபக்குரே செய்யக்கூடாது. தஃபக்குரு ஃபி ஸாத்தில்லா. விளைஞ்சுங்களா? தொழுகு சொன்னா தொழுகு, நோம்புக்கு சொன்னா நோம்பு வச்சு செய்யணும். என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய்யும். இங்கே நீந்து, அங்கே நீந்து, அங்கே நீந்து, இங்கே வா, இதான் அவன் வேலை. நீ தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறாரு பற்றிலாம் திங்கிறதே பாவம். தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க அந்த உஸ்தாத் சொன்னாங்க. அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தஃபக்குரு ஃபி ஸாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஸாத் என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்ன, ஃபஆல் என்ன, ஆசாத் என்ன, ஃபிர்ரு இலல்லாஹ் என்ன, அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. என்ன சொன்னா? ஓடணும், பள்ளிவாசலுக்கு ஓடுங்கன்னு சொல்லவே இல்லையா? அல்லாஹ் தஆலா ஃபிர்ரு இலல் மஸாஜிதில்லாஹ் சொன்னா, பள்ளிவாசலுக்கு ஓடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், பள்ளிவாசலுக்கு நிதானமா நடந்து போங்க, ஓடாதீங்க. ஃபிர்ரு இலல்லாஹ், क्या दौड़ वोट रन,
ஃபாஸ்ட் ஓடு, ரன். டோன்ட் ரன் டூ மாஸ்க். பள்ளிவாசலுக்கு ஓட சொல்லலாம். தொழுக ஆரம்பிச்ச கூட பள்ளிவாசலுக்கு ஓடாதீங்க, நிதானமா போங்க. எத்தனை ரக்காத் வருது அத்தனை இடத்துல போய் சேர்ந்துருங்க, ஓடாதீங்கன்னு சொன்னாங்க. அலைக்கும் பி சக்கீனத்தி வல் வகார் இதா சமிஅத்தும் அல் இகாமத். புகாரி. ஃபம்ஷூ இல ஸலாத் வ அலைக்கும் பி சக்கீனத்தி வல் வகார். இகாமத் சொன்னாங்க ஓடாத, துடுத்து தள்ளு சொல்லி ஓடுறாங்க பள்ளிவாசல். தண்டப்படுத்த இமாமுக்கே பயம் வந்து ஜி ஹவுஸ்ல வந்து ஒழிச்சிட்டு இருப்பான் 10 பேர். அவரை ருக்குடைய அல்லாஹ் அக்பர் அப்படி தண்டப்படுத்த பாய் வலிக்கிட்டு பொத்து ஓடி வர ஃபாஸ்டா பாய் ஒரு பக்கம் இழுக்கு பொதே விழுந்து இமாமு குரலோட மேல வந்து தண்டப்படுத்த விட்டு ரத்தம் சரி. ஹவுஸ் அங்கே திருப்பி கேட்டுக்கான். அங்கேயே ருக்கு போயிட்டு ருக்கு நடந்து வரான். ருக்கு போயிடும் வந்து சேர்ந்துக்கிறோம். எங்க முதல் ரகத்து சப்புல வந்து எனக்கு குஞ்சு நடத்துற மாடு மாதிரி ருக்கு போயிட்டேன். ருக்கு முக்கியம் இல்லை, ருக்கு முக்கியம் இல்லை. அது போயிட்டா பெருமான சொன்னாங்க அலைக்கும் பி சக்கீனத்தி வல் வகார். நிம்மதியா அமைதியா வாங்க, பார்க்காம சொன்னாலும் பரவாயில்ல. வலா துசுரு விரைந்து வராது. அம்மா அதரத்தும் ஃபசல்லு, எது கிடைச்சிச்சோ தொடர்ந்து அங்க ஓடி வந்து முன்னாடி அவர் மேல முட்டி அவர் புத்து முழுவ பண்றாங்க பாருங்களேன். பள்ளிவாசல் பார்த்துட்டீங்களா? நிறைய வரைக்கும் இருக்கும் ஜி. அவங்க காலை விட்டுட்டு ஆட்டிட்டு ஓடிறாங்க கடைசி டைம். இவன் ஓடி வந்து இடிச்சு எடியில அவரு முன்னாடி தொழுதுட்டு மற்ற பாவம் தக்பீர் தெரியுமா அவரு தொழுகையை விட்டு புத்து கீழே விழுந்து ஒரு ரக்காத அவருக்கு போயிருச்சு. இவன் தக்பீர் ஒரு ரக்காத பிடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்றான கூத்து. பள்ளிவாசலுக்கு ஓடி வராதுங்கிறாங்க. சொன்ன நிதானமா வாங்க பாய், நீங்க கொஞ்சம் முன்னாடி வர்றது கதை பேசிக்கிட்டு தெரிஞ்சவை ஓடி வராதீர்கள். ஒமா ஃபமா அதிரத்தும் ஃபஸல்லு ஒமா ஃபாத்தக்கும் ஃபாத்திமு. எந்த ரக்காத்து கிடைத்ததோ அதை அடைந்து கொள்ளுங்கள், எது விட்டு போச்சோ அதை திரும்ப தொழுதுங்க, பரிபூர்ணமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லதாங்க ஜி. ஓட வேணாம், ஓடு அல்லா பக்கம். எப்படி ஓடுறது அல்லா பக்கம்? கோனா யார் அந்த அல்லா சிந்திக்க வேணாம். இல்லாத ஜாத் என்ன, சிஃபாத் என்ன, ஃபால் என்ன, ஆசார் என்ன, எப்படி நம்ம கூட இருக்கிறான்? எப்படி நம்ம கூட இருக்கிறான்? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸவா. அர்ஷிலே அல்லாஹ் செவ்வையானா எப்படி? அர்ஷ்னா என்ன, இஸ்தவானா என்ன, அர் ரஹ்மானா யாரு? குர்ஆன் படி அமல் செய்வது கடமையா இல்லவை? இப்ப அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா. ரஹ்மானை பற்றி ஹபீர்களிடம் தெரிந்தவரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உத்தரவா இல்லையா? உத்தரவு. எப்படி? சல்லு வசூமு வமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும் வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் அகீமுஸ் ஸலாத் வ ஆது ஸகாத். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எப்படி கடமையோ அப்ப அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா. ரஹ்மானை பற்றி தெரிந்தவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். அது கடமையா இல்லையா? என்னைக்கு போய் கேட்ட? எந்த ஆலிம் போய் கேட்ட? நீ இல்ல எந்த ஆலிம்ஸா போய் ஆரிஃபில் கேட்கறீங்க? இல்ல மாஷா அல்ல நல்லடியால் இதுதான் செய்யறாங்க. தெரிஞ்சுக்கணுமே ஆசையாட்டுறது. ரஹ்மான பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதுக்காக நம்ம ஷேഖமார்கிட்ட போய் தேடணுமே. இல்முர் ரஹ்மான் வேணுமே, இல்மே இலாஹி வேணுமே, இல்மு ஸாத் வ சிஃபாத் வேணுமே, இல்மு தஸவுஃப் வேணுமே, அல்லாஹ் யார் அறிந்து கொள்ள வேண்டுமே. அது யார் ஆசைப்படுறீங்க? ஷேഖமார்ட்ட யார் தேடி வர்றீங்க? அப்படியே சிலவே ஷேக்கிட்ட வந்தாலும் பரக்கத்துக்கு, துவாவுக்கு ஒரு பையத் வாங்கி வச்சுக்குவோம். அது முன்னாடி உதவும். துவா கிடைக்கும்ல. பாஸ்போர்ட்டுக்கு துவா செய்வாங்க, கல்யாணத்துக்கு துவா செய்வாங்க, பிள்ளைக்கு துவா செய்வாங்க, பிரசவத்துக்கு துவா செய்வாங்க. எல்லாம் ஷேக்குன்னு வச்சுக்கணும் ஒருத்தர் துவா செய்யறதுக்கு. அப்படி போயிடுச்சு.
வா வா, ரஹ்மானுக்காக வேண்டி ரஹ்மானின் பக்கம் தேடு. அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா. அப்ப ரஹ்மானுடைய வசல்னா என்னங்க? அவன் அல்லாஹ் தஆலா வசல்ல தான் இருக்கிறான். நீ ஒரு சிந்தனையால் தூரமா இருக்கிற அவனை விட்டும். அந்த சிந்தனையை மாற்று. நான் அவன் கூட இருக்கின்ற உணர்வு கொண்டு வா. இந்த சூரத்தை அவன் தான் கூட இருந்து காட்டுறான். இந்த கலாம் அவனது, இல்மு அவனது. இந்த பேசக்கூடிய கலாம் எங்க இருந்து வருது? இந்த இல்மு எங்க இருந்து வருது? இல்மு அல்லாஹ்வுது. அல்லாஹ் விட்டு இல்மு பிரியவே பிரியாது. அல்லாஹ் அர்ஷ்ல, இல்மு இங்கயா? ஜாத்தை விட்டு சிபத்து பிரியாது பை. இன்ஃபிகாக் ஜாயிஸே இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய இல்மு இங்க வெளிப்படுனா அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரே மௌலா மௌலா பை, இல்மு எப்படி பிரியும்? ஜாத்தை விட்டு. கலாம் எப்படி பிரியும்? என்ன பை யோசியாது. சிபத்து ஜாத்தை விட்டு பிரியாது. அதை பக்கம் சிந்தனை. அந்த வகம், நான் வேற அவன் வேறங்கிற எண்ணம், என்னை விட்டு அவன் தூரமா இருக்கிறாங்கிற எண்ணம், அதுதான் என்று உன்னை கொன்று விட்டதுங்கிறான். அத மாத்து. கரு வஹம் दूई दूर तेरे साथ खुदा है, वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. அவன் உன்னை விட்டு எங்க பிரிஞ்சிருந்தான்? நீ தான் அவன்கிட்ட பிரிஞ்சிருக்கிற. जी वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. कर वहम दूई दूर तेरे साथ खुदा है. நீ அவன் வேறு என்ற அந்த எண்ணத்தை மாற்றுவோம் கூட அவன் தான் இருப்பதை நீ பெற்றுக் கொள்வாய். वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. और सुनायो, कर वह में दूई दूर तेरे साथ खुदा, कर वह में दूई दूर तेरे साथ खुदा. जी फिर किससे है ये हश्र में दीदार का वादा. या अल्लाह मरमे नाल ஹஷர்ல உன்னை காட்டுவேன் என்று வாதா செஞ்சிருக்கிறிய. உஜூஹு யௌமைதி நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரான். அதெல்லாம் யார்கிட்ட ரப்பே? எங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா நாங்க விளங்கிட்டோம். ஜபு சூரத்தே ஆயாசே தூஹி ஜல்வா நுமாஹே. இந்த கோடிக்கணக்கான அயான்கள் குறிப்புகளில் லா தஅய்யுனாகிய நீதான் இந்த கோடிக்கணக்கான தஅய்யுன்களில் வந்திருக்கிறாய். இந்த அயான சாபிதாவில நீதான் வந்திருக்கிறாய் என்று எப்ப விளங்கி விட்டதோ, நாம இங்கேயும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இங்கேயும் உன்னை தான் பார்க்கிறோம். உன்னிடம்தான் பேசுகிறோம், உன்னிடம்தான் பெறுகிறோம், உன்னிடம்தான் தருகிறோம். ஏன் நாங்க தூரமா விளங்கணும்? அதனால ஹஷர்ல போய் இதுதாரெல்லாம் யாருக்கோ, எங்களுக்கு என்ன நேரம் பார்த்துட்டு இருக்கோம். வசல்லாம் என்ன பை? அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டே இருக்கான். புகாரி ஷரீஃப் ஹதீஸ் பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலு யதகர்ரபு இலைய அப்தி பின் நவாஃபில். நஃபிலான காரியங்களை கொண்டு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இப்ப அல்லாஹ்வோட நெருக்கம் இருக்குதா இல்லையா பை? ஹத்தா அஹ்பப்துஹு. எந்த அளவுக்கு இருந்தாலும் கடைசியில் நான் அவனை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீ எது நெருங்க அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் பக்கம் நெருங்க நெருங்க. ஹத்தா லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்புஹு. நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன். எப்ப என் அடியானை நான் விரும்ப ஆரம்பித்து விடுகிறேனோ, குர்பு குர்பு தாமன் என்ன வந்து பை வசூல். கிளம்பிட்டீங்களா பை? கோயம்புத்தூர்ல பயான் கூட்டிருக்காங்க. அங்க இருந்து இமாம் சாப் போன் அடிக்கிற ஹசரத் கிப்லா பள்ளிவாசல்ல பயான். திருப்பூர்ல கிளம்பிட்டீங்களா? நான் இப்ப கிளம்ப போறேங்க, வண்டி ஏற போறேன். 8 மணிக்கு போனா 9 மணிக்கு போயிடலாம். வண்டி ஏற போறேன். ஜி ஏறிட்டீங்களா? ஏறி 5 நிமிஷம் ஆச்சுங்க, வந்துட்டு இருக்கு. இப்ப திருப்பூர் கரீப்ல இருக்கும். 8:30 போன் அடிக்க. எங்க இருக்கீங்க? அந்த பாதி தூரம் வந்துட்டேன் ஹசரத், நெருங்கிட்டு இருக்கேன். 8:45 கிட்ட வந்துட்டேன் ஹசரத். 8:55 நான் இன்னும் 5 கிலோமீட்டர் தான் பள்ளிவாசல். 9 மணி பள்ளிவாசலே அடைந்தாகி விட்டது. சுடம்ல அது மாதிரி நீ கிளம்பி இங்க இருந்து எங்க கிளம்பு? நல்லா பக்கம் போறதுக்கு ஒரு நஃப்ஸ்ல இருந்து கிளம்புயா.
நஃப்ஸை விட்டு தூரமாயிட்டே போ. தால் வா என்கிட்ட போ, அவன் பக்கம் முன்னேறு. எப்படிங்க கிளம்புறது? திருப்பூர்ல இருந்து கிளம்பி எப்படி கோயம்புத்தூர் டிரைவிங் தெரியுமா? தெரியாது. இப்ப டிரைவரை கூட வச்சுக்கோ, அவரு கூட்டி போவாரு. இல்லைன்னா உட்கார்ந்துருக்க வேண்டியதான் கியாமத் வரைக்கும். அப்ப இவனுக்கு தெரியல, இவனுக்கு எப்படி நஃப்ஸை விட்டு கிளம்பி ஹக்கின் பக்கம் போறது தெரியல. அப்ப லவனு கிடையாதுன்னு உட்காந்தான். அதோட உட்காந்து டிரைவர்கிட்ட வாயா, ஷேகுமார்கிட்ட வா, எப்படி ஹக்கின் பக்கம் வண்டி நெருங்கும்னு காட்டுவாங்க. அப்புறம் நீ 10 பேர் ஏத்திட்டு போலாம் வண்டியில, நீ டிரைவிங் ஏத்திக்கோ, 10 பேரை நீ ஏத்திட்டு போலாம் கோயம்புத்தூர். அப்ப நெருங்கி 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 அடியான் வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சது, வாசில் ஆயிடுறான். இதுக்கு பேரு நம்ம வசூல். அல்லாஹ்வுக்கு அடையறாராம், ஒரு அடையறாராம் அப்படிங்க. வசூல் எப்படி ஜாயிஸ் சொன்ன, எவ்வளவு வசூல் தூ நல்லாவே சொல்றானே. ஹத்தா ஹபப்து, நெருங்கி 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 கடைசியில் என்னை அடைந்து விடுவான். வைதா ஹபப்துஹு, எப்பொழுது நான் அவனை விரும்பி விடுவேனோ, வகுந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. இந்த ஹதீஸ் தலைவலியா போயிருச்சு அவங்களுக்கு. புகாரில தான் இருக்குது, தலைவலியா இருக்கு. என்னடா இப்படி பச்சையா சொல்லிட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேட்கும் காதாக ஆகிவிடுகிறேன். வபஸருஹு அல்லதி யப்ஸுரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக ஆகிவிடுகிறேன். வயதஹு அல்லதி யப்துஷு பிஹி, அவன் பிடிக்கும் கையாக ஆகிவிடுகிறேன். பவுலியாவுடைய கையான மாறிடுறேன். வரிஜுலுஹு அல்லதி யம்ஷி பிஹி, அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகிறேன். அப்ப கால்ல போய் நம்ம தலையை வைக்கணும். காலாக அல்லாஹ்வே ஆறிட்டான். அந்த காலை முத்தம் போடணும். பெரிய தலைவலியா இருக்கு. ஒரே வலி என்ன, புகாரில இந்த ஹதீஸ் மௌதுன்னு சொல்லி இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். புகாரி தூங்கி எழுதி தொகுத்து எழுதிட்டாங்க. இல்ல அவங்க எழுதிருக்க மாட்டாங்க, பின்னாடி சேர்த்து விட்டுருப்பாங்க புகாரில். அப்படி சொல்லணும் சில பேர் பைத்தியக்கார பேர். இந்த ஹதீஸை ஜீரணிக்க முடியல, அவனால விளக்கமும் சொல்ல முடியல. என்ன செய்யறது? சில பேர் என்ன செஞ்சானுங்க, இது மௌதுன்ட்டானுங்க. சில பேர் லைஃப்ன்ட்டாங்க. சில பேர் லம் யுத்திம்மு திராசத்தஹு, இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற 1900 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஹதீஸை இன்னும் இந்த லம் யுத்திம்மு திராசத்து வருவான். இந்த ஹதீஸ் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற, பண்ணிட்டே இருக்கும். நாங்க பண்ணிக்கலாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சி பண்ணிங்க. இந்த ஆராய்ச்சி பண்றவங்களாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹதீஸ் சஹீஹா, லைஃபா, மௌதுவா, இதுல சேர்க்கறது இன்னும் உங்க பண்ணி முடிக்கல. இந்த பண்ணீங்க பண்ணி முடிக்கலன்ட்டாங்க. திருட்டு பெயர்ல இலக்கு தேடி வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு, தெரிஞ்சுக்கலாம். ஒரிஜினல் உள்ளது எம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன். வலஇன் சஅலனி லஉதியன்னு, என்றவன் கேட்டால் திட்டவட்டமாக கொடுப்பேன். வலஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னு, உன்னை விட்டு பாதுகாவல் தேடினால் நிச்சயம் பாதுகாப்பேன். அவன் உடல் கை காலாக நான் ஆகி விடுகிறேன். அவன் அங்க இல்ல, நான் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை சொல்லுவான், கையாக ஆயிட்டேன், காலாக ஆயிட்டேன், கண்ணா ஆயிட்டேன், மொத்தமா தலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க முடியுமா? 12,000 வயசு உறுப்பு இருக்கு, எத்தனை சொல்ல முடியுமா? 2 பேர் இருந்தாலும் 3ஆவது நான் இருக்கேன், 5 பேர் இருந்தா 6ஆவது நான் இருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் விலைக்க வேண்டியதான். 250 251வது அல்லா இருக்கிறான், 500 501வது அல்லா இருக்கிறான், விலைக்க வேண்டிய சொல்லிட்டே இருக்க முடியுமா? இத்தனையுமாக நானே தான் இருக்கிறேன். இதுக்கு பேர் தான் வசூல். இதுதான் சூஃபியாக்கள் அவங்க பாஷையில வசூல்னு சொல்றாங்க. இறைவனோடு சேர்ந்து விடுவது. நீ பார்க்க மாட்ட, அவன் தான் பார்ப்பான். அப்படி சொல்ல அல்லா தஆலா, நான் கண்ணாகி விடுவேன், பார்ப்பது அவன் தான். குந்து பஸருஹு, அவனுடைய பஸராக நான் ஆகிவிடுவேன். அல்லதி யப்சுரு பிஹி, அதை கொண்டு அவன் தான் பார்க்கிறான். கண்ணு நான் தான் கண்ணு. இப்ப என் கண் அவன் கண்ணாகிறேன்னு சொல்ல, அவனுடைய கண்ணாக என் தாத்தே ஆயிருது. அப்ப என்னை கொண்டு அவன் பார்க்கிறான். காதாக ஆகிவிட்டேன், என்னை கொண்டு அவன் கேட்கிறான். அவன் நாவாக ஆகிவிடுகிறேன், என்னை கொண்டு அவன் பேசுவான். அவன் கையாக ஆகிவிடுவேன், நான் தான் இருப்பேன், என்னை கொண்டு அவன் செய்வான். இப்ப ஃபாயில யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா. ஃபாயில் யாரு? அப்து. ஃபாயில் யாரு பாய்? அல்லாஹ் என்ன? ஆலா, கருவி. என்னை கொண்டு அவன் செய்வான், என் கையாக நான் இருப்பேன், என்னை கொண்டு அவன் பிடிப்பான். யப்துஷு பிஹி. இப்ப கருவி யாரு? அல்லாஹ்வை கொண்டு சேரமே. பேனாவை கொண்டு நான் எழுதினேன்,
இப்ப எழுதுறது யாரு? கதப்து பில் கலமி. கதப்து என்ன? யார் ஃபாயிலு? சொல்லுங்க பாய் சத்தமா. நான் ஃபாயிலு. பேனா என்ன? ஆலத்து, கருவி பாய். கதப்து அப்ப எபுசுரு பிஹி, அவன் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன், அந்த கண்ணை கொண்டு அவன் பார்ப்பான். அப்ப இவன் அப்து ஃபாயில் ஆகிடுவான், அல்லாஹ் தஆலா ஆலத்தாகி விடுவான். அப்து தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வை கொண்டு செய்வான். எதையுமே சுயமா செய்ய மாட்டான். இதுக்கு பேர் குர்பே நவாஃபில். குர்பே ஃபராயில் எப்படிங்க? குர்பே ஃபராயில்ல அல்லாஹ் ஃபாயிலா இருப்பான், அடியான் ஆலத்தாயிருவான். அல்லாஹ் தான் எதை செய்ய நாடுகிறானோ இந்த காசான அடியார்களை கொண்டு செய்வாங்க. ஒன்றை உருவாக்க நினைத்தாலும் ஒன்றை அழிக்க நினைத்தாலும் கௌசு நாயத்தை கொண்டு செய்வான். முஹீதீன் ஆண்டவியை கொண்டு செய்வான், அஜ்மீ நாயத்தை கொண்டு செய்வான். அல்லாஹ் ஃபாயிலா இருப்பான், அப்து ஆலத்தாக இருப்பான். இங்க கவனி, அல்லாஹ் ஃபாயிலா இருப்பான், அது குர்பே ஃபராயில், இது குர்பே நவாஃபில். அது ஒரு நாளைக்கு பாடம் நடத்தும், சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் என்ன, வசூல் என்று ஒன்று சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், இறைவனோடு சேருதல் என்று. அப்படிலாம் ஒன்று கிடையாது என்று சொல்லுவார்கள் சிலர். நம்பிடாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட போய் கேள்வி எப்படின்னு. நீ உட்காந்து கத்திட்டு இருந்தா வசூல் கிடையாது, வசூல் என்னைக்கு வசூல் ஆகுறது? என்னைக்கு நீ வாசல் பாக்காக ஆகிறது? ஜி அது என்ன தள்ளி ஜி என்ன செய்யணும்? உன் கூட அவன் இருக்கிறதுங்கிற உணர்வுக்கு பேர் தான். நான் இல்லைன்னு அவன் தான் என் கூட இருக்க உணர்வுக்கு பேர் தான் வசூல். ஹதீஸ பெருமான சொன்னாங்க, சொல்லாங்க, இன்ன அஃதலல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த. நீ உலகிலே எந்த மூலையில இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் தான் உடன் இருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வருவதுதான் ஈமானில் உயர்ந்த ஈமான் தான். அதுக்கு பேர் தான் வசூல். எந்த மூலையில் இருந்தாலும் என் கூட அல்லாஹ் இருக்கான். இத்ராக்கே மையத். அலஞ்சவை அப்ப விளங்கிங்க. வசூலுக்கு எத்தனை வகை சொல்லியிருக்கோம்? வசூலுக்கு எத்தனை வகை சொல்லியிருக்கோம்? இத்ராக்கே மையத் இருக்கா? ஹதீஸ் இருக்கா? இன்ன அஃதலல் ஈமானி அஃதலல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த. ராவி யாருமா? உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தபரானியுடைய ஹதீஸ். அபூ நுஐம்லி வருது, தபரானில வருது. ஜி ஹில்லுல் அவுலியால இறைவன் உன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை கொண்டு வருவதுதான் ஈமானில் உச்சகட்டமான. ஒவ்வொரு மூமினும் அந்த உச்சகட்டமான ஈமான் அடையணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாசில் பாக்கா நீ ஆகணும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சூஃபியாவுக்கு சொல்லி தர்றாங்க. அப்படிலாம் ஒன்று இஸ்லாத்துல கிடையாது. அல்லாவோடு இணைவது, அல்லாவோடு சேருவது என்பதெல்லாம் இஸ்லாத்துல ஒன்று கிடையவே கிடையாது. அல்லாவை வணங்குவது மட்டும்தான் இருக்கு. அவன் பேச்சு கேட்பது, அவனை தூரமாக வச்சு பார்க்கணும், செத்து போயிடணும், கபரில் இருந்து வச்சிருவேன் கொண்டே மறுமையில போய் அவனை பார்த்துக்கணும். அல்லாவோடு இணைவது, அல்லாவை நேசிப்பது, அல்லாவை காதலிப்பது, அல்லாவை நெருங்குவது ஒன்று கிடையாது. அல்லாவை நெருங்குவது ஒன்று கிடையாது என்று நீ சொன்னால் நீ காஃபிரா போயிடுவ. ஏன்? குர்ஆனை மறுத்துட்டு நீ டிக்ளேர் பண்ண அல்லாவை நெருங்குவது என்று ஒன்று கிடையாதுன்னு ஒரு மூமினான சொன்னா அவன் காஃபிர். ஏன்னா வக்த் அறிவு, நீ அல்லாவை நெருங்குன்னு அல்லாவே சொல்றான். வஜ்து வக்த் அறிவு, சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள் சொல்றாங்க. சொல்றேன்னா இல்லையா? ஓடுங்கள், தபத்துல், இத்தனையும் அல்லாஹ் சொல்லுகிற நெருங்குங்கள், ஒட்டுங்கள் அவனோடு சொல்லும்போது அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னவே குர்ஆனை மறுத்த காஃபிர் தான், வெக்கம் கட்டவங்க. இது நாம எதுக்காக சொன்னேன் இப்படி இருக்கு, நீங்களா தெரிஞ்சுக்கங்க, முயற்சி செய்யுங்க. இன்னையில இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானா. அப்படி இல்லைன்னு சொல்லி பேசுறதுனால நான் விளக்கம் சொல்ல வேண்டி ஏற்பட்டது. சரியாவை? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய வாசலீன்கள் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம்ம எல்லோரும் செய்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.